ஏடா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா. 103வது நாள் வந்து கூட நீங்க இதே மாதிரிதான் இருக்கு தெரியுமா, அந்த மைண்ட் ஃபுல்லா கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு. 102வது நாளா, 102வது நாள் கூட வந்து கூட மைண்ட் ஃபுல்லா அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் வன்மம் நிறைஞ்ச அப்படியே. இப்ப என்ன உனக்கு, நான் தோக்கணும் அவ்வளவுதானே? இல்ல நான் தோத்துட்டேன், ஓகேவா? ஹாப்பியா? எப்படிடா நீங்க வாழ்றீங்க எனக்கு புரியல. எப்படி நீங்க வாழ்றீங்க எனக்கு சத்தியமா புரியல. அந்த பொண்ணு கிட்ட இத்தனோண்டு சாரி கேட்கணும், அந்த சாரியை வாங்குறது இவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த சாரி அந்த அர்ச்சனை வாயில இருந்து சாரி நான் பண்ணதான் தப்பு அப்படி சொல்ல வைக்கணும்ப்பா. அதுக்குதான் இவ்வளவு பெரிய போராட்டம். இதுக்குதான் காலைல இருந்து ஜோவிக்கா அவ்வளவு துடிச்சா என்ன. சோ என்ன ஆச்சுன்னா, காலைல இருந்து ஜோவிக்கா வந்து மாயா மண்டையெல்லாம் பயங்கரமா கழுவிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. மாயா மண்டைய பயங்கரமா கழுவுனாங்க. அது அப்படி தப்பு, அவங்க நம்மள புள்ளின்னு சொல்லிருக்காங்க, நீங்க கட்டி பிடிச்சி சுத்துறீங்க, அவங்க ஒரு ஃபேக், அவங்களுக்கு வெளியே ரோபோட் சோட்லாம் விழுந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஃபுல்லா பாட் சோட் விழுந்துட்டு இருக்கு, நீங்க உங்களோட கேமை இழந்துட்டீங்க அப்படி இப்படி சொல்லி ஜோவிக்கா பயங்கரமா பேசினாங்க. அப்ப நான் பேசினதை வச்சுட்டு அப்படி மாயா உள்ள போய் பயங்கரமா ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல மாயா அவரை தொடனடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாயா என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டுங்க பாருங்க, நீங்க பண்ண தப்பு, நீங்க வந்து எங்களை வந்து புள்ளின்னு சொல்லி எங்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கீங்க, நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அள வச்சிருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி என்னோட ஃப்ரெண்ட் ஆக முடியும், நீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஏமா 2 வாரம் நீ ஒண்ணுதானமா சுத்திட்டு இருந்தே, அப்பெல்லாம் தெரியலையா? அது எப்படி உங்க கூட்டங்கள் வந்தோடனே அப்படியே மைண்ட் மாறுது? இவ்வளவு நாள் நல்லதா இருந்தே, ஏடா 2 வாரங்களா அந்த பொண்ணு உங்க கூட பேசும்போது நீங்க ஜாலியா தான் பேசிட்டு இருந்தீங்க, எல்லாம் நல்லாதான் போச்சு. இப்போ உங்களோட கூட்டம் உள்ள வந்து அது தப்பே மாயா, நம்ம எல்லாம் ஒரு புள்ளி கேங், நம்ம எல்லாம் அப்படியே வெறி பிடிச்ச புள்ளி கேங், நீ வந்து திருப்பி நல்லவளா மாறாத, அட்டாக் பண்ணுன்னு சொல்லி ஜோவிக்கா சொன்னோன்னு இவங்க ரிட்டர்ன் போயிட்டு அட்டாக் பண்ணி பயங்கரமா பேசுறாங்க. நீங்க எங்களை புள்ளி பண்ணிருக்கீங்க, நீங்க தான் இப்படி புள்ளி பண்ணிருக்கீங்க, நீங்க எங்களை உங்களுக்கு டிராமான்னு சொல்லிட்டு நீங்க தான் எங்களுக்கு டிராமா கொடுத்துருக்கீங்க, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஹர்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு சாரி கூட கேட்காம எப்படி என் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும்? சாரி கேளுங்க. இத்தனோண்டு சாரிக்கு தான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. ஏண்டா எதனாலும் பிச்சை எடுக்கலாம்டா, தப்பு இல்ல. வயிற்றுக்கு போயிச்சா சாப்பாடு பிச்சை எடுக்கலாம், இல்ல காசு தரணும்னா காசு கூட ஃப்ரெண்டு கிட்ட போய் மச்சான் கொஞ்சம் காசு கூடான்னு பிச்சை எடுக்கலாம். ஆனா ஒரு சாரிய பிச்சையா கேட்டிருக்க தெரியுமா? உன்னை விட பெரிய ஆள் நான் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு சாரி நீ அது எப்படின்னா, இவங்க வந்து இப்ப அர்ச்சனா வந்து இவங்களோட தப்பெல்லாம் ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்றாங்க, இவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இவங்க உடைச்சாங்க அர்ச்சனா. அந்த உடைச்ச விஷயத்த மாத்தி, இல்ல நாங்க கெட்டவங்க கிடையாது, நாங்க நல்லவங்க, நீங்க உங்க வாயாலே நான் பண்ணதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு நீங்களே சாரி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அர்ச்சனாவை சாரி கேட்க வைக்கிறதா அவங்களோட ப்ராஜெக்டா இருந்திருக்கு. சோ அதை நிறைய தேய்ச்சி அர்ச்சனா கூட சாரி கேட்டாங்க. அப்ப அர்ச்சனா நினைச்சு ஃபீல் பண்றாங்க, உண்மையாவே ரவீனா வீட்டுக்கு வந்திருக்காங்களா, ரவீனா ஒரு டைம்ல கேட்கும்போது உள்ள ஃபீல் பண்றாங்க, இல்ல அவங்க கூட நல்லதான் பழகுனாங்க, நான் நல்லதான் பேசிட்டு இருந்தாங்க, நானும் ஓகே இவங்க ஓரளவு மாறிட்டாங்க போல சொல்லி நானும் ஜாலியா பழகிட்டு இருந்தேன், எனக்கு உண்மையாக அவங்களை பிடிச்சிருந்துச்சு, நான் ஜாலியா பழகினேன். ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு இதை வச்சிருக்காங்க, எப்போ நடந்த ஒரு விஷயத்த இப்ப கொண்டு வந்து நீங்க சாரி கேட்கல, அதனால என்னோட ஃப்ரெண்டா இருக்க முடியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நீங்க வர முடியாது, நீங்க சாரி கேட்கணும் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, எல்லாம் ஃபேக்கா தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசுது ரவீனாட்ட. அப்ப ரவீனா கேட்கறாங்க, நீங்க ஏன் சாரி கேட்டீங்க, என்ன பிரச்சனைனா, இல்ல அவங்க ஏதோ வந்து எல்லாரும் வந்து திரும்பி சொன்னா ஒரு மாதிரி மாறிட்டாங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு டிஃபரெண்டா என்கிட்ட பேசுறாங்க, சரி ஓகே நான் சாரி கேட்டுறோம், சாரி கேட்கற நம்ம குறைஞ்சு போக போறது இல்லைன்னு சொல்லி நான் சாரி கேட்டேன்னு சொல்லி அர்ச்சனா சொல்றேன். உண்மையா அந்த பொண்ணு சாரி கேட்டுது. இந்த மேட்டரை ஏதோ பெரிய டைட்டிலே அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு சரண் விக்ரம், அனன்யா, அப்புறம் ஜோவிகா, அப்புறம் பக்கத்துல யாருங்க அக்ஷயா, விக்ரம், இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்குமோ அந்த இடத்துல போய் மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் கடைசியில போராடி நான் எல்லாம் புரிய வச்சுட்டேன், புரிய வச்சு சொன்னோன்னே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க, அர்ச்சனா புரிஞ்சுட்டு என்கிட்ட சாரி கேட்டாங்க, நம்ம மொத்த கேங்கிட்ட அவங்க சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பித்துக்கிறேன். இது பேர் தான் தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. நீ கேட்டது பிச்சை, அங்க உட்கார்ந்து சாரி சொல்லு, நீ என் ஃப்ரெண்டா இருக்க முடியாது, சாரி சொல்லு அப்படி சொல்லி ஒரு மணி நேரமா அந்த பொண்ணுகிட்ட பேசி மென்டலி அந்த பொண்ணு அப்படியே வெறுப்பேத்தி புள்ளி பண்ணி அப்படியே கார்னரிங் பண்ணி அந்த பொண்ணு வாயில இருந்து சாரி வர வச்சுட்டு இவங்களே அதை பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி, எனக்கு இது போதும், இதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி, என்கிட்ட சாரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு ஆள்கிட்ட சாரி சொல்ல வச்சிருக்கலாமா? அந்த பொண்ணு தனியா இருக்கு, ஓகே, வெளியே பல லட்சம் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவேன்? முக்கியமா அந்த பிரதீப் மேட்லயே அவங்க மேல சமகான்ல இருக்காங்க. இப்ப வேற அர்ச்சனா போட்டு டார்கெட் பண்ணி புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க கடைசி நாட்கள் கூட. இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க வெளியே வந்து உங்க பெய்ட் பாட் ஸ்ட்ரீமுக்கு செட்டில் பண்றதே ஒரு தொகை முன் இருக்கும், இதை நீங்க எப்படி செட்டில் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. இதுல பெரிய காமெடி என்னன்னா, ஜோவிகா சொல்றாங்க, இங்க சாரி கேட்டா இதாயிருமா, சீசனே முடிய போகுது, இங்கெல்லாம் இல்ல, வெளியே வந்து அவங்க சாரி கேட்கணும், என்ன புண்ணாக்கு கேட்கணும், நீ என்ன கிளிஸ்டன்னு சொல்லி உன்ட்ட சாரி கேட்கணும், இவங்க எல்லாம் உள்ள இருந்து அப்படியே கிளிஸ் தள்ளிட்டாங்க, உன்ட்ட சாரி வேற கேட்கணும். டேய் மொத்தமா கூட்டமா சேர்ந்து ஒரு ஆளை அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டு வாய் பேசுறது வர, நீங்க நினைச்சிருந்தா நீ அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா தனித்தனியா அந்த பொண்ணுட்டு அட்டாக் பண்ணி தனித்தனியா பேசிருக்கணும். நீங்க எவனா ஒருத்தன் ஒரு நாள் அந்த அர்ச்சனா பொண்ணுட்ட தனியா போய் சண்டை போட்டேன்னு சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படியே மாயா போனா பின்னாடி பூர்ணிமா போங்க, பூர்ணிமா போனா பின்னாடி ஜோவிகா போனா அக்ஷயா போனா விக்ரம், இப்படிதான்டா போனீங்க. தனியா ஒரு நாள் தனியா நான் அர்ச்சனாட்ட சண்டை போட்டு வெற்றி பெற்றேன் அப்படி சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு உங்களோட தப்ப எடுத்து புட்டு வைக்கும், ஐயோ எனக்கு சேஃப்டி இல்ல எங்களை அப்படித்தானே கதறீங்க, இவ்வளவு நாள் அப்படித்தானே கதறீங்கன்னா உன்ட்ட வெளியே வந்து சாரி கேட்கணுமா, எதனா சொல்லிட போறேன்டா, இவட்ட சாரி கேட்கணுமா? இல்ல விக்ரம் வேற
அப்படியே உன்ட்ட சாரி கேட்டால, அப்ப நானும் போய் வேணா சாரி வாங்கிட்டு வந்துருவா. சாரி வேணாம் ப்ரோ, இந்த மாஸ்க் ஒண்ணு முன்னாடி பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, அது வேணா வா நான் உனக்கு வாங்கி தரேன், ஒரு 2-3 டசன் மாஸ்க் வாங்கி தரேன், போட்டுட்டு சுத்து. ஏன் நீ அதுக்கு மட்டும் தான் சரிப்பட்டு வரல, ஒன்னத்துக்கு ஆகாத ஒரு டம்மி பீஸ். இவ்வளோ சீசன் பாத்திருக்கேன், இவ்வளவு சீசன்ல ஒன்ன மாதிரி ஒரு அடிமையான தற்குறி எந்த ஒருத்தரும் பாத்துருக்க மாட்டான். அவளுக்குள்ள நீ ஒரு அடிமை தற்குறி ப்ரோ, அடிமை தற்குறி. சோ இவங்க சாரி வாங்கிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க நண்பர்களே, வெற்றி பெற்றாங்க. பட் இது எல்லாமே வந்து மாயாக்கு தான் பேக் ஃபயர் ஆயிட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நீங்க ஓட்டு போட்டீங்களாப்பா? ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடணும், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கீழே நம்பர் இருக்கு, நிறைய பேர் கேக்குறீங்க போன் பண்ணா போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, அது சம் இஷ்யூ பண்ணி வச்சிருக்காங்க வேணும்னு. ஒரு 2 தடவை பண்ணுங்க, போலையா ஒரு செகண்ட் கேப் போட்டு அடுத்த தடவை பண்ணுங்க, ஒரு சின்ன சின்ன கேப் போட்டு பண்ணுங்க, கண்டிப்பா போகும். பார்க்கலாம் டைட்டில் யாருக்கு தான் போகும். நீங்க சொல்லுங்க டைட்டில் யார் டிசைன் சொல்லுங்க, உங்களோட மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த